மிதுன ராசி நேயர்களே எப்படி இருக்கு? புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, அதே போல புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி இருக்காங்க. ஸோ திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி எல்லாம் இருக்கு. ஸோ அப்போ இந்த மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி எல்லாம் இருக்கு. இந்த மிதுன ராசிக்கு மனைவி அமைவது எப்படி, அந்த ரகசியம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உங்கள் வாழ்க்கையில் மனைவி வருவது ஒரு திருமணம் மட்டுமல்ல, உங்கள் மனதை யார் ஆள போகிறார்கள் என்பதற்கான திருப்பம். காதல் கை கொடுக்குமா, யாரை திருமணம் செய்தால் மன நிம்மதி, எத்தனை வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணணும், மனைவி உங்களுக்கு அதிர்ஷ்டமா அல்லது எதிர்பாராத சவாலா, கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு அளவுக்கு கல்யாணம் பண்றது அப்படின்னு சொல்லும் போது மிதுன ராசிக்கு மனைவி, நல்ல மனைவி அமையிறது எப்படின்னா, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியவர் பிறக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு இருந்தால் உறவு வெறும் வாழ்க்கையாக ஒப்பந்தமாக இருக்காது, இருவருடைய மனங்களையும் எனக்கும் பந்தமாக மாறும் அப்படின்னு திருக்குறள்லயே சொல்லியிருக்கு. அதனால வாழ்க்கையில் எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்காது, சில கேள்விகளோடு தான் வாழ்க்கை அழகாக வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய திமஹே தன்னோ பிரம்ம பிரஜோதயாது. நவகோள்களின் துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிடர் யுகத்துல பார்க்கிறோம். அதுல மிக முக்கியமான சில விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு. அதாவது என்னுடைய விஷயத்தை நிறைய பேர் கூர்ந்து பார்க்கிறாங்க. நிறைய பேர் எனக்கே மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, சுவாமி உங்களுடைய ஒவ்வொரு கண்டென்ட்டும், உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு கண்ணில் தண்ணி வராத ஒரு குறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் ஒன்றும் தெளிவாகவும் சரியாகவும் இருக்கிறது. வாழ்த்துக்கள். இன்பமே சுழுக எல்லோரும் வாழ்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கோட்பாடு. எல்லாரும் நன்னா இருக்கணும், மக்கள் எல்லாரும் இன்புற்று இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்கணும். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது உங்கள் ராசிக்கு மனைவியின் ரகசியம். இது முக்கியமா எல்லா 12 ராசிக்குமே தெரிஞ்சுக்கணும், ஆண்கள் அத்தனை பேருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ உன்னுடைய மனைவி எப்படி, உனக்கு விவாகரத்து ஆயிடுத்தா, அதாவது ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுடைய திருமண வாழ்க்கை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமா ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. உங்களுக்கு மனைவி காதல் திருமணமாக வருமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் வருமா, அல்லது 25 வயசுல 35 வயதுக்குள் திருமணம் நடந்த வாழ்க்கை நிலையாக இருக்குமா, 25 வயசுல 35 வயசுக்குள்ள இப்படி கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை உனக்கு நிலையாக இருக்குமா, அல்லது மனைவி உங்களுடைய பலமா பலவீனமா எப்படி இருப்பாங்க, உனக்கு சில பேர் பக்கத்துணையா இருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இருப்பாங்க. மாமியார் வீட்டில் உங்களுக்கு ஆதரவு இருக்குமா? சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஏன் வந்தான்னு நினைச்சுப்பாங்க சில பேர், வந்துட்டானே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. சில பேர் வாங்க வாங்க மருமகனே சிரிச்சுட்டே இருப்பாங்க. உள்ள வந்துட்டு ஏன்டி உங்க வீட்டுக்காருக்கு வர வேலையே இல்லை, என்ன திடீர்னு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்று வாயை திறந்து கேட்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா மாமியார் அமையிறது. சில பேருக்கு மாமியார் அம்மா மாதிரி அமைஞ்சிடும், அது வேற விஷயம். அடி வாங்குற மருமகனும் இருக்கான், அதுவும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல உங்களுக்கு அவங்களுடைய ஆதரவு இருக்குமா? நாத்தனார் உறவு எப்படி இருக்கும்? எந்த வயதில் கணவன் மனைவி சண்டை வரலாம், எல்லாவற்றுக்கும் வீடியோவில் நீங்க கடைசி வரைக்கும் நீங்க பார்க்கலாம். பார்த்தால் எந்த ஆலயம் கூட செல்லலாம். ஒரு கணவன் மனைவி அப்படின்னு இப்போ ஒரு ராசிக்கு எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு மேஷ ராசிக்குன்னு எடுத்துக்கிறோம். அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசி. அப்ப அந்த மேஷ ராசி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த ஆலயம் போகணும்? இப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு கோயிலுக்கு போறீங்களா? கல்யாணம் நடக்கணும்னு சில கோயிலுக்கு போறீங்க, திருமணஞ்சேரி போறீங்க, எதுக்கு போறீங்க? கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு போறீங்க. இந்த ஈசிஆர்ல இருக்க நிறைய பேர் மாலையெல்லாம் போட்டு சுவாமிக்கெல்லாம் தரிசனம்லாம் பண்ணிட்டு வரீங்க. எதுக்காக? நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல கணவர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க போறீங்க, ரைட். ஆனா அந்த கிடைக்கக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள்ல ஆனதுன்னு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் ஒன்னா இருந்து திடீர்னு அந்த உறவு கசந்து போயிடுறது. குழந்தைகள்லாம் வந்தும் சில மனைவிகள் என்ன பண்ணிடுறாங்க, கணவருக்கு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போயிடுறது, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தெரிய அதுக்கப்புறம் குழந்தைகள் ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம், நம்ம நிறைய விஷயங்கள் இதுலலாம் பார்த்துன்றோம். அப்போ உன்னுடைய ராசிக்கு உன் மனைவியின் ரகசியம் என்ன, இது அவசியம் நீ தெரிஞ்சுக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்படி இருக்க, உன் பொண்டாட்டிங்கிற ஸ்தானம் உன் ஜாதகத்துல எப்படி இருக்கு. இன்னைக்கு அமையறதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு லவ் மேரேஜே பாத்தீங்கன்னா
இன்னைக்கு நிறைய பிரச்சனையில இருக்கு. இன்னைக்கு லவ் மேரேஜே நிறைய பிரச்சனையில இருக்கு. காதல் திருமணம் செய்தவர்கள் கூட ஒரு கட்டத்துல பிரிஞ்சு போயிடுறாங்க. சார் நான் லவ் மேரேஜ் பண்ணினேன், இன்னைக்கு மனைவி வந்து புரிஞ்சுக்காம இன்னைக்கு ஒரு சண்டையில இந்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த புரிதல் இல்லாம போயிடுது. அப்போ உன்னுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, இதை தான் நம்ம பார்க்க போறோம். 12 ராசிக்கு வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன், எப்படி சொல்லியிருக்கேன், எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்கள் மனைவியின் ரகசியம் உங்கள் ராசிக்கு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நடுவில் ஏதோ சந்தேகம் இருந்தால் இமீடியட்டா என்ற ராசிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. வாழ்க வளமுடன். மிதுன ராசி நேயர்களே எப்படி இருக்கு? புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, அதே போல புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி இருக்காங்க. ஸோ திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி எல்லாம் இருக்கு. ஸோ அப்போ இந்த மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி எல்லாம் இருக்கு. இந்த மிதுன ராசிக்கு மனைவி அமைவது எப்படி, அந்த ரகசியம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மிருகசீரிஷ நட்சத்திரம் ரகசியமாகவே வச்சுப்பாங்க. எல்லாமே மனசுல தான் வச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணை விரும்புறதா இருந்தால் கூட மனசுக்குள்ளேயே தான் வச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு 2 பொண்ணு கூட விரும்புவான், மனசுலேயே தான் வச்சுப்பான். எது பெட்டர்னு பார்த்து அப்புறம் தான் முடிவு எடுக்கக்கூடியவன்லாம் இருப்பான். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி அவுட், டோட்டலி அவுட். எதனால நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, நீ வந்து திருமணம் பண்ணிட்ட, ஆனா மிதுன ராசி பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு மேரிட் லைஃப் ரொம்ப அவுட்டு தான். ஏன்னு கேட்டா, ஒரு சில விஷயத்துல கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, விவாகரத்து கிடைக்காம 2வது கல்யாணமும் பண்ண முடியாம இன்னைக்கும் எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிட்டோமே வாழணுமேன்ட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவன்லாம் இருக்கான். வாழணுமே, வாழ்ந்து தொலையணுமேன்ட்டு எல்லாம் வாழறவன்லாம் இருக்கான். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி. ஏன்னா வேற வழி இல்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சமூகத்துக்கு கட்டுப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்த எல்லாம் வந்தா என்ன கேட்கறாங்க, என்னப்பா பொண்டாட்டி பிள்ளைங்களாம் சந்தோஷமா இருக்காங்களா, எல்லாரும் எப்படி இருக்காங்க, என்ன ஏதுன்னு கேட்கறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது திருவாதிரை ரொம்ப அவுட் ஆகிடுது. ரொம்ப சில விஷயங்கள் தானா விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ற விரும்பக்கூடிய பொண்ணாவது நல்ல பொண்ணா இருக்கா, அதுவும் சரியான ஒரு துணையை நீ தேர்ந்தெடுக்க தவறிட்ட சில இடத்துல. வரவ பிரம்மராட்சசி மாதிரி இருந்தா என்ன பண்ணுவேன் சொல்லு பார்க்கலாம். வர பொண்ணு நல்ல அமைதியா, ஒரு பொண்ணை பார்த்தா நம்ம என்ன சொல்றோம், மகாலட்சுமி சுரூபமா இந்த பொண்ணு இருக்கா, மகாலட்சுமி மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லா பொண்ணையுமா மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு சொல்றோம்? கிடையாது, பிரம்மராட்சசி அப்படின்னு சொல்லுவோம். சிலதெல்லாம் பார்த்தா அப்பா வாயை திறந்தானே போகும், வாய் வாசப்படி வரைக்கும் போகும், வாசப்படி திருசண்டை வரைக்கும் போகும். அதெல்லாம் பார்த்தாலே நமக்குலாம் ஒன்றும் இல்லை. ஒரு சின்னதாக நடந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். பெங்களூரில் நடந்த ஒரு விஷயம். நான் காரில் போயிட்டு இருக்கேன். காரில் சிக்னலில் நிற்கிறேன். எனக்கு பக்கத்தில் ரொம்ப இடம் கூட இல்லை, கொஞ்சம் தான் இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு லேடி வேகமாக வந்து நின்று அந்த சாட்சா பாருங்க, அந்த அவங்களோட கண்ணாடி என் கார் கண்ணாடி வந்து இதாச்சு. நான் ஒன்றுமே வாயை திறக்கலைங்க. லேசாக கண்ணாடி திறந்து இப்படி பார்த்தோன்னா என்ன அப்படின்னு பாருங்க, அப்படியே கண்ணாடி மூடிட்டேன். அப்பா இது என்ன, லேசா கண்ணாடி திறந்தது என்ன அப்பா சாமி, என்னடா இது இவ்வளோ ஒரு வாயை திறந்தாலே கூவம் அப்படியே வந்துடும். பார்த்தேன் அது அத்தனைக்கும் குழந்தைங்களை வேற பின்னாடி வச்சுட்டு இருக்கு. எதுக்கு சொல்றேன்னு, பிரம்மராட்சசின்னா அதான் வாயை என்ன அது பேசும்போது என்ன பயங்கரமா இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்பா எப்படித்தான் இந்த மிதுன ராசி நீங்க உங்க மனைவி எல்லாம் எப்படி நீங்க பாத்துக்கிறீங்க என்னன்னு தெரியாது. சில பேர் விட்டா போதுமுடா சாமின்னு பிரிஞ்சிருக்கானுங்க. சில பேர் பரவாயில்ல, நமக்கு வேற ஏதாவது நல்லதா வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எல்லாரையும் சொல்ல மாட்டேன், சில பெண்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் மனைவி வருவது ஒரு திருமணம் மட்டுமல்ல, உங்கள் மனதை யார் ஆள போகிறார்கள் என்பதற்கான திருப்பம். காதல் கை கொடுக்குமா, யாரை திருமணம் செய்தால் மன நிம்மதி, எத்தனை வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணணும், மனைவி உங்களுக்கு அதிர்ஷ்டமா அல்லது எதிர்பாராத சவாலா, கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு சில பேருக்கு மனைவி சவாலா இருக்கும் தெரியுமா, பயங்கர பிரச்சனையா இருக்கும். பேசும்போதே ஒரு அன்பா கூட பேச மாட்டாங்க. சில பேர்லாம் பாருங்க, வாங்க உட்காருங்க, அவங்க பேசும்பொழுதே அவங்க இன்னும் 2 வார்த்தை பேச மாட்டாங்களா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். சில பேர்லாம் முன்னாடி வரமாட்டாங்க, தண்ணி கொண்டு வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்திருக்காங்கன்னா தண்ணி கொண்டு கொடுத்து காஃபி கொண்டு கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க, நிற்க மாட்டாங்க, கூப்பிட்டா தான் வருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதுதான் பண்பு, அதுதான் இது. சில பேர் அப்படிலாம் இல்லை, கால் மேலே கால் போட்டுட்டா அப்புறம் என்ன அப்புறம் அதுதான் அப்புறம்னா விழுப்புரம் தான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ 25, 27, 30, 25 27 கல்யாணம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா முடிவெடுக்கிறதுல ரொம்ப தயக்கம் இருக்கலாம், பிரச்சனை. அவசர திருமணம் செய்தால் பின்னர் கருத்து சூழல் வரலாம். 28, 30 வாழ்க்கை வந்து நல்ல பாதைகள் செல்லும். 31, 33 இல்லறம் அமையும், இல்லறம் நல்லதா அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. 34, 35 தேர்ந்தெடுப்பதில் கொஞ்சம் பார்த்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றது.
ஒரு அளவுக்கு கல்யாணம் பண்றது அப்படின்னு சொல்லும்போது மிதுன ராசிக்கு மனைவி நல்ல மனைவி அமையிறது எப்படின்னா புத்திசாலித்தனம், நகைச்சுவை உணர்வு, அழகான பேச்சு, சமூக பழக்கம், சுய சிந்தனை, புதிய விஷயங்களை விரும்பும் தன்மை, கனவுடன் நண்பனை போன்ற அணுகுமுறை, ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. இந்த சொன்னல வாடா போடான்னு பேசுவாங்க, நம்மளாம் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அது 4 செவத்துக்குள்ள வாடா போடான்னு பேசினா பரவாயில்ல, வெளியில அவங்க பெரியவங்களாம் வந்திருக்கோம்லாம் வாடா போடான்னு பேசுறான்னு சரி ரைட்டு அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. அது மாதிரிலாம் இருக்கு. அதான் அதே போல மனைவி அமையும் திசை வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு திசையெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. மாமியார் அப்படின்னு சொன்னா அனுசரிச்சு போகணும். அனுசரிச்சு போனா இது சரியா இருக்கும். இல்லைன்னா ஒன்னப்படி என்னப்படி இதை காணும் அதை காணும்னு சண்டை வரும். நாத்தனார் கேட்கவே வேண்டாம். இவங்களுக்கு அமையிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஷ்யூ இருக்கும். எந்த இடத்துல விஷம் எந்த இடத்துல அமுதம்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கு. ஆனால் கணவன் மனைவி சச்சரவு எதனால வருதுன்னா அதிகமான விவாதம், தேவையற்ற சந்தேகம், அதே போல வந்து குடும்ப தலையீடு, மனதை வெளிப்படுத்தாமல் இருப்போம். மனசுல பட்டதை வெளிப்படுத்தாமல் சொல்றது சில விஷயங்கள்லாம் இருக்கு. கரெக்டா இது பண்ணணும். இவங்களுக்கு 2வது திருமணம் இருக்கான்னு கேட்டா 200% கண்டிப்பா இருக்கும் 2வது திருமணம். சில பேருக்கு மட்டும்தான் ஜாதகம் சரியாக இருந்தால் ஒரு திருமணம், இல்லைன்னா 2வது திருமணம். கணவரை எப்படி ஏமாற்றக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியவர் பிறக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு இருந்தால் உறவு வெறும் வாழ்க்கையாக ஒப்பந்தமாக இருக்காது, இருவருடைய மனங்களையும் எனக்கும் பந்தமாக மாறும் அப்படின்னு திருக்குறள்லயே சொல்லியிருக்கு. அதனால வாழ்க்கையில் எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்காது, சில கேள்விகளோடு தான் வாழ்க்கை அழகாக வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால உங்களுடைய ராசிக்கு இப்படிதான் இருக்கணும், இப்படி உனக்கு பிரம்மராட்சசி தான் மனைவியா வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா வேற வழி இல்லை. சாந்தமான நல்ல பொண்ணு அமைஞ்சு நல்லதா இருந்தது சொன்னா வாழ்க்கையில நீ புண்ணியம் பண்ணியிருக்க, உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா பிரம்மராட்சசி தான். கொண்டு வைக்கும்போது டமால்னு கொண்டு வச்சாலே நீ தெரிஞ்சுக்கணும். ரைட், கை எடுத்து கும்பிட்டுட்டு ரைட், அவ்வளவுதான், முடிஞ்சது. சரியா? இதுவரையில் நாம் பார்த்தது 12 ராசிக்கான உங்கள் ராசிக்கு மனைவியின் ரகசியம். இது வந்து பொதுவான ராசி பலன்கள். இப்ப நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொதுவான ராசி பலன். இதுவே 100% எல்லாருக்கும் பலிக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். 100%ல 200% பலிக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை தீர பார்க்கணும். மனைவின்னா அந்த மனைவி ஸ்தானத்தை மட்டும் வச்சுப்பார் எப்படி இருக்கு. சில பேர் கணவர் வெளிநாட்டில் இருப்பாங்க, மனைவி சென்னையில் இருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு ஊரில், தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு ஊரில் இருப்பாங்க. கணவன் அங்கேருந்து சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே மனைவி போகிற போக்கே சரியா இருக்காது. இதெல்லாம் நிதர்சனமான கணவனுக்கு தெரிய வரும்போது அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், அது ஒரு சமூக பிரச்சனையாக எவ்வளோ பெரிய விஷயமா வருது. பேசி தீர்க்க வேண்டிய இடத்துல கொலை வரைக்கும்லாம் போகக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் நம்ம நிறைய இன்றைய சூழ்நிலையில் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவோ விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தேன்னா உங்களுக்கு எப்படிங்கிறது, உங்கள் மனைவி எப்படி, உங்களுடைய மனைவி ரகசியம் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன்.